அன்றைக்கி ஒரு நாள் எங்கள் அம்மா வீட்டில் சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தாங்க. எப்பயும் பண்ணுறதை விட டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரியே மட்டன் குழம்பும் பார்த்தீங்கன்னா செம்ம தூளாக இருந்துச்சு. நைட்டு போல் இட்லி வச்சாங்க. இட்லிக்கு வச்ச பொடியும் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படி என்னம்மா இன்றைக்கி நீங்கள் சமைச்சது எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னதுக்கு எங்கள் அம்மா நான் யூஸ் பண்ணுற மசாலா தான்டா காரணம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி என்னடா மசாலா அப்படின்னு சொல்லிட்டு நானே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது என்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா தரம் மசாலா தான். அதில் தான் எனக்கு எங்கள் அம்மா சிக்கன் கிரேவி பண்ணி கொடுத்தாங்க. அதை வெறும் சாதத்தோடு அப்படியே பிணைஞ்சு வச்சு அப்படி எடுத்து ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்னோட ஃபேவரட்னே சொல்லலாம். சரியான டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. மட்டன் குழம்பை நான் தோசைக்கு வச்சு சாப்பிட்டு பார்க்கலான்ட்டு தோசையோடு வச்சு மட்டன் குழம்பு சாப்பிட்டு பார்த்தேன். மட்டன் குழம்புமே பார்த்தீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபைனலாக எள்ளு இட்லி பொடி தான் கொடுத்துருந்தாங்க. அதையும் எடுத்து சாப்பிட்டு பார்த்துடலான்னு சொல்லிட்டு இட்லியோட வச்சு எடுத்து ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் தரம் மசாலாவில். இவங்ககிட்ட இது மட்டும் இல்லாமல் சாம்பார் பொடி, பிரியாணி மசாலா, எக்கச்சக்கமான மசாலா வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. உங்களுக்கு மசாலா வேணும்னா மறக்காம